அன்பு தேவ ஜனமே, நாளைய திருவிருந்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? திருவிருந்தில் முக்கியமான ஒன்று, இது நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம், உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட இரத்தம், அவரை நினைவு கூறும்படியாக இன்றைக்கும் இந்த நாள் வரையிலும் நாம் பண்ணியிருக்கிற எல்லா பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றும் வேதம் சொல்லுகிற பிரகாரமாகவே தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு இந்த பந்தினை நீங்கள் கைவிடுவீர்கள் என்று சொன்னால், உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டு வந்திருக்கிற சாப கட்டுகள், பாவத்தின் வாழ்க்கை, மரணத்தின் வாழ்க்கை, இயலாமையின் வாழ்க்கை, வறுமையின் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். அன்றாண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்களோடு திருவிருந்து எடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கும் இந்த வேலையிலும் கூட நீங்கள் அந்த பயபக்தியோடு அந்த விசுவாசத்தோடு திருவிருந்தில கைவிடுகள் என்று சொன்னால், இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில கண்களை கர்த்தர் திறக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்பா என்று நீங்கள் முழங்கால் படிவிடுகள் சொன்னால் அவர் எல்லாவற்றையும் மன்னிப்பார்.